டான் சாண்டர்ஸ் இவர் வந்து ஆக்சிடென்டலாக ஏடிஎம்லேருந்து ஒரு பக்கை கண்டுபிடிக்கிறாரு. அப்படி பக்கை கண்டுபிடிச்சதுனால அந்த மூலியமாகவே வந்து டெய்லி ஏடிஎம்லேருந்து அவருடைய அக்கௌண்ட்டில் காசு இல்லைனாலுமே அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிகிட்டே இருக்கார். எவ்வளோன்னா கிட்டத்தட்ட $1.6 மில்லியன் வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ இவர் வந்து இதை எப்படி இந்த பக்கை கண்டுபிடிச்சாரு, எவ்வளோ வித்ட்ரா பண்ணார், கடைசியில் இவர் எப்படி தான் மாட்டினார், இவருக்கு என்ன தண்டனை கிடச்சிது, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு பார்டெண்டர், இவர் பேர் வந்து டான் சாண்டர்ஸ். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு நாள் வந்து அந்த பார்டெண்டர் ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டு பே பண்ண காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால ஏடிஎம்ல வந்து வித்ட்ரா பண்ணலான்னு வந்திருக்காரு. அப்படி வித்ட்ரா பண்ணலான்னு வரும்போது அவரோட அக்கௌண்ட்டில் பார்த்தா மொத்தமாக இருந்தது $3 தான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சதுனால இவர் வந்து கிரெடிட் கார்டு மூலிமா அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணி அந்த அமௌண்ட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு. ட்ரான்சாக்ஷனும் பண்ணியிருக்காரு. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அமௌண்ட்டை பாரில் கொடுத்துட்டார். வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் அவருக்கு போதை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் யோசிக்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம கிரெடிட் கார்டில் தான் மைனஸில் இருக்குது, அப்போ எப்படி வந்து நம்ம வந்து ஏடிஎம்க்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணோம், ஏடிஎம்லேருந்து காசு எடுத்தோன்றது நோட் பண்ணுறேன். அப்படி நோட் பண்ணும்போது தான் இவருக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அந்த எவ்ரிடே வந்து 12 to 1 வந்து ஏடிஎம் மெயின்டெனன்ஸ்க்காக வந்து ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும். ஸோ அந்த டைமில் நடக்கிற ட்ரான்சாக்ஷன்லாம் கால்குலேட்டே பண்ண மாட்டாங்க. ஈவன் உங்கள் அக்கௌண்ட்டில் காசே இல்லைனாலும் அந்த டைமில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து காசை ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம், உங்கள் அக்கௌண்ட்டில் காசை இல்லைனாலுமே கூட. ஸோ இதை அவர் கண்டுபிடிக்கிறார். இவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டெய்லி இதே மாதிரி போகிறாரு. 12 மணிக்கு மேலே போகிறார், 1 மணிக்குள்ளே டெய்லியும் வந்து ஒரு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டு அவர் நல்லாவே என்ஜாய் பண்ணுற லைஃப்பை. அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட ஒரு 2 பேர் சேர்த்துக்கிட்டு ஃபுல்லாகவே வந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 5 மாதத்தில் $1.6 மில்லியன் வந்து வித்ட்ரா பண்ணுறாரு. அது மூலிமா வந்து ப்ரைவேட் ஜெட்டில் வந்து பறக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணாலே கிளாஸ் ஹோட்டல்ஸ் தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. எக்ஸ்பென்சிவான கார்ஸை வந்து வாங்குறாரு, ஓட்டுறாரு, பார்ட்டிஸ் நிறைய பண்ணுறாரு. போகிறவங்களுக்கு எல்லாமே வந்து காசை ஃப்ரீயாக கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பேங்க் எம்ப்ளாயீஸ் எல்லாமே கூப்பிட்டு ட்ரீட் வைக்கிறாரு, பார்ட்டி பண்ணுறாரு. இந்த மாதிரி அவரோட வாழ்க்கையை லக்ஸுரியஸாக வாழ்ந்துகிட்டே இருக்கார். இது என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து ஃபுல்லாகவே போர் அடிச்சதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து அவருடைய பேங்க்கு கால் பண்ணுறாரு. அவருடைய பேங்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து பக் இருக்குது பேங்க் ஏடிஎம்மில், இதை யூஸ் பண்ணி நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கேன், இதை வச்சு நான் இப்படிலாம் வாழ்ந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் வந்து வெயிட் பண்ணுறாரு. ஓகே, பேங்க் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. நமக்கு வந்து இவருக்கு வந்து ஒரு கில்ட், இந்த மாதிரி வந்து எடுக்கிறதுல ஒரு கில்ட் ஃபீலாக இருக்குது. ஸோ இவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட 2 வருஷங்களாவது போலீஸ் வீட்டுக்கு வர மாதிரியே கிடையாது. ஏன்னா வந்து பேங்க் எம்ப்ளாய்ஸ் போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணலை. இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போலீஸை சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து பெரிய நியூஸ் ஆகிடும். மீடியாலாம் வந்து ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது மூலிமா பேங்க்குக்கு ரொம்பவே கெட்ட பேர் வந்துடும். அப்படின்றதுனால பேங்க் வந்து போலீஸ்கிட்ட சைடே போகலை. இதை அவர் நோட் பண்ணிவிட்டு ஐயோ என்னடா இதுன்னு யோசிச்சது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக இவரே போய் மீடியாவில் இவர் பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஒத்துக்கிறாரு. அப்படி ஒத்துக்கினதுக்கப்புறம் போலீஸ் வர அரெஸ்ட் பண்ணுறாங்க. 1 வருஷம் தண்டனையும் கொடுக்குறாங்க. தண்டனை கொடுத்தது மட்டும் இல்லாமல் 250K இவர் வந்து பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா 250Kக்கு மட்டும்தான் வந்து இவருக்கு அந்த அக்கௌண்ட்டில் ஸ்டேட்மெண்ட் காட்டியிருக்கு, மற்ற எதுக்குமே ஸ்டேட்மெண்ட் காட்டலை. அதனால் இவருக்கு வந்து 250K வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரை ரிலீஸும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவர் நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ இவருடைய கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பை.